ஹாய்ங்க. புரட்டாசி முடிஞ்சதும் தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி முடிஞ்சதும் கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கந்த சஷ்டி விரதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறப்போ நம்ம வீட்டு பசங்க நான்வெஜ் டேஸ்ட்டில் ஏதாவது செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் மீல் மேக்கர் இருந்தால் இந்த செட்டிநாடு சோயா கறியை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். செட்டிநாடு ஸ்டைல் சோயா கறி செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சோயாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனேயும் கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் கறிவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சில்லிகளை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சோயாவோடு சேர்ந்து நல்லா காரசாரமாக வேகிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம், தேங்காய், வரமிளகாய், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சோயாவை நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த சோயாவை கடாயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மீல் மேக்கரில் எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஒரு சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரிலங்க. இந்த டவுட் இருக்கிறதால கொஞ்சம் வருஷமாக நான் இதை சாப்பிட்றத கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வரேங்க. எப்போ எல்லாம் நான்வெஜ் ஞாபகம் வருதோ அப்போ மட்டும் இந்த சோயாவை சேர்த்துக்கிறேங்க. இந்த செட்டிநாடு சோயா கறி செய்கிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்களா? நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லா பொருளையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் சோயா கறிக்கு மட்டும் இல்லைங்க, சிக்கன், மட்டன், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு வறுத்த கறிக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பவுடர் தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிட்டேங்க. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆன உடனேயும் கடைசியாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்ல வாசனையான இந்த சோயா கறி சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க வீடியோ ஷேர் ஆகும். வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாய்ங்க. புரட்டாசி முடிஞ்சதும் தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி முடிஞ்சதும் கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கந்த சஷ்டி விரதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறப்போ நம்ம வீட்டு பசங்க நான்வெஜ் டேஸ்ட்டில் ஏதாவது செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் மீல் மேக்கர் இருந்தால் இந்த செட்டிநாடு சோயா கறியை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். செட்டிநாடு ஸ்டைல் சோயா கறி செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சோயாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனேயும் கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன